கர்த்தர் உங்களை நடத்தும்போது ஸ்டெப்பா நடத்துறாரு. எப்படி நடத்துறாரு? ஆவியானுடைய உதவியோடு நடத்துறாரு. கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது ஒவ்வொரு நாளும் அனுதினமும் ஆவியானுடைய உதவியோடு வாழக்கூடிய வாழ்க்கை. அன்றியும் இயேசுவை மரித்தோர்ந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோர்ந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்களை சரீரங்களை உயிர்ப்பிப்பார். ஆவியான நமக்குள்ள வாசமா இருக்கிறாரா? அந்த ஆவியானவர் சரீரங்களை உயிர்ப்பிப்பார்னா அவருடைய லைஃபை நம்முடைய சரீரத்தில் அனுபவிக்க பண்ணுவார், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வைப்பார். நாளாக சரீரத்தில் மரணம் வேலை செய்தல. ஆனால் மரணம் வேலை செய்கிறத காட்டிலும் ஆவி உங்களுக்கு அதிகமாக வேலை செய்து உள்ளே இருக்கிற லைஃபை இந்த பாடியில் அனுபவிக்க வைப்பார், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொண்டு வருவார். அப்படி சொல்லிட்டு 14ஆம் வசனம், எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரனாக இருக்கிறார்கள். அந்தபடி திரும்பவும் பயப்படுவதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் உயிர்ப்பிக்கிற ஆவியானவங்கிறார். சரீரத்தை மட்டும் உயிர்ப்பிக்க மாட்டார், உங்கள் ஆவியையும் உயிர்ப்பிக்கிறார், உங்கள் மனதையும் உயிர்ப்பிக்கிறார். உங்களுக்குள்ள இருந்து ஒரு டெஸ்ட் பண்ணி கொடுக்குறார், ஒரு சாட்சி கொடுக்குறார். ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்ட மனிதனுக்குள்ளேயும் ஒரு சாட்சி சொல்லுகிறார். அந்த சாட்சி சத்தமாக கேட்காது. இன்னைக்கு அது கேட்குதா? மகனே நீ என்னுடைய பிள்ளை அப்படி என்னைக்கு கேட்டிருக்கா? ஆனால் உங்களுக்கு தெரியுமா நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா? எப்படி தெரியும்? தெரியும், விளக்க தெரியாது, தெரியும். எப்படி தெரியும்னா நம்முடைய ஆவியிலிருந்து ஆவியானவர் நமக்கு சாட்சி கொடுக்கிறாக. ஆவிக்கும் நடுவில் ஒரு உயிர்ப்பித்தல் நடந்து கொண்டே இருக்கிறது. நாம் தேவனுடைய பிள்ளை என்று மட்டும் சொல்றதில்லை, மற்ற எல்லா காரியங்களையும் அறிந்து கொள்வதற்கும் ஆவியான உதவி செய்கிறார். நீ கர்த்தருடைய பிள்ளை அப்படின்னு சொல்றது மட்டும் இல்லை, ஆவியானவருக்கு சகலமும் தெரியும். ஆவியானவருக்கு தெரியாத ஒரு காரியம் கூட கிடையாது, அத்தனையும் ஆவியானவர் தெரியும். பிள்ளைன்னு சொல்றது மட்டும் இல்லை, இந்த பிள்ளையை எதுக்காக டிசைன் பண்ணினார் அதையும் சொல்லுவார். யோவான் திருப்போம், யோவான் 14:26, என் நாமத்தினால பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் சொன்ன எல்லாவற்றையும் போதிப்பார். பிள்ளை என்று சொல்லுகிறது மட்டும் இல்லை, தேவன் நமக்கு என்னென்னா சொல்லி வைத்தாரோ சொன்னாரோ அவைகளெல்லாம் நமக்கு நினைப்பூட்டுவார். 16ஆம் அதிகாரம். இதெல்லாம் மேலறையில் பேசக்கூடிய தொடர்ச்சியான சத்தியம். 16-13, சத்திய ஆவியாகிய வரும்பொழுது சகல சத்தியத்துக்குள்ள உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தான் கேள்விப்பட்ட யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். வரப்போகிற காரியங்களை அறிவிப்பார். அந்த வரப்போகிற காரியத்தில் ஒரு காரியம் உங்கள் வாழ்க்கைக்கான தேவனுடைய பிளான், நோக்கம். வரப்போகிற காரியம்னா என் டைம் மட்டுமல்ல, உங்கள் வாழ்க்கையில் நீங்க செய்ய போகிற ஒவ்வொரு காரியத்தையும் ஆவியானவர் அறிவிப்பார். கவனி, தேவனுடைய பிளானுக்கும் தேவனுடைய விஸ்டத்துக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கு. தேவனுடைய பிளான் என்னங்க? தேவனுடைய ஞானம். உங்களுக்கு நான் சொல்றது புரியுதுங்களா? தேவ ஞானம். அதனால தான் அவர்கிட்ட கேட்குறோங்கிறோம். தேவன் நம்ம பிளான் பண்ணதும் அவ்வளோ ஞானமாக பிளான் பண்ணாருங்க. உங்களை செய்யும்படியான சாதிக்கும்படியான ஒரு செயலை கொடுத்தது மட்டுமல்ல, செயலை நிறைவேற்றக்கூடிய அந்த கிரேஸையும் சேர்த்து கொடுக்குறாரு. தேவனுடைய ஒவ்வொரு பிளானும் தேவனுடைய ஒவ்வொரு ஞானம். அதனால தான் உங்களுக்கு ஞானத்தில் குறைவுள்ளவன்னா கர்த்தரிடத்தில் கேட்கணும். தேவன் நமக்காக வைத்திருக்கிற ஞானம், பிளான் என்பது பிரம்மாண்டமானது. இறைமையில சொல்றாரு இல்லையா, உங்களுக்கென்று நான் வகுத்திருக்கிற திட்டங்கள் எனக்கு தெரியுங்கிறாரு. அவர் வைத்திருக்கிற திட்டங்கள் பிரம்மாண்டமானது, மேன்மையானது. ஆனால் அட் அ டைமாக அத்தனையும் காமிக்க மாட்டார். ஒன் ஸ்டெப்பை தான் காமிப்பார். கர்த்தரோடு நடக்கக்கூடிய அந்த ஜேர்னியில் தான் கர்த்தருடைய சித்தத்தை கொஞ்சம் கொஞ்சமாக அறிந்து கொள்ள முடியும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நடப்பார். அதனால தான் கர்த்தரை ட்ரஸ்ட் பண்ண உங்களுக்கு தெரியணும்.
சார்ந்து இருக்க தெரியணும். ஒவ்வொரு படியிலையும் கர்த்தரை சார்ந்து நீங்க ஸ்டெப் எடுத்து வைக்கணும். கிறிஸ்தவ வாழ்க்கை விசுவாச வாழ்க்கைன்னு சொல்றோம்லங்க. கர்த்தருடைய சித்தத்தை யாருக்கு கர்த்தர் காமிக்கிறாருன்னா, எவன் தன் சித்தத்தை செய்ய மனதுள்ளவனோ. சித்தத்தை சொன்னதுக்கு அப்புறம் இல்ல, சித்தம் செய்வதற்கு முன்பாகவே சித்தத்தை செய்ய எவன் வில்லிங்கா இருக்கிறானோ அவனுக்கு தான் கர்த்தர் சித்தத்தை சொல்றாரு. என்ன சொன்னா நான் ரெடி. கர்த்தர் நீங்க அப்படித்தாங்க போகணும். மனுஷன் அப்படி போகக்கூடாது. நீங்க என்ன சொன்னாலும் செய்வேன், கீழே விழுன்னா கர்த்தருடைய கர்த்தர்ன்னு வரும் பொழுது ஆண்டவர் நீங்க என்ன சொன்ன ரெடின்னா, அவர் உங்களுக்காக வைத்திருக்க ஒரு திட்டங்கள் கூட தீமைக்கல்ல. அதனால தான் அவர்கிட்ட வரும்போது ஓப்பன் ஹார்ட்டாக வரணும். ஆண்டவர் செய்வதுக்கு நான் ரெடி, கர்த்தாவே சொல்லும் அந்த மைண்டில் வரணும். கர்த்தர் உங்களை நடத்தும் போது ஸ்டெப்பாக நடத்துறாரு. எப்படி நடத்துறாரு? ஆவியானுடைய உதவியோடு நடத்துறாரு. கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது ஒவ்வொரு நாளும் அனுதினமும் ஆவியானுடைய உதவியோடு வாழக்கூடிய வாழ்க்கை.